வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ அதனால் நேரடி பணி நியமனம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே 15,700 அதிகபட்சம் 50,000 மேலே வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தென் இதுக்கு லாஸ்ட் டேட் 19/7/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது விண்ணப்ப படிவம். இதில் வந்து உங்களோட பேர் என்ன, உங்களோட முகவரி, உங்களோட புகைப்படம் இதெல்லாமே வந்து ஒட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, அப்புறம் உங்களோட ஜாதி என்ன, மொபைல் நம்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக எழுதிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மருத்துவ சான்று கேட்டிருக்காங்க, காவல்துறை சான்று கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ண வேணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு அல்லது 12th மார்க் ஷீட்டு வச்சுருக்கீங்கன்னா அது, அதே மாதிரி டிசி, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதி சான்று, குடும்ப அட்டை நகல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டையினுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டுன ஒரு போஸ்ட் கவர், அதையும் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்போ அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து அதையும் நீங்கள் பின் பண்ணி அனுப்பணும். ஒரு போஸ்டல் கவர் மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுலேயும் வந்து ஸ்டாம்ப் 25 ரூபாய்க்கானதை ஒட்டி அதையும் வந்து கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பணும், ஒரிஜினல்ஸ் வந்து அனுப்பக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காவல்துறை சான்று நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் இருக்குது. இந்த 12 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடியது துணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 26 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். hrc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எழுத்தர் அப்படிங்கிற கேட்டகரி 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதும், அப்ளை பண்ணலாம். 15,700 ஸ்டார்டிங் சேலரி, உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக கிடைக்கும். தென் அடிப்படை சம்பளம் தான் 15,700, சரிங்களா. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 மேலே கிடைக்கும். அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அலுவலக உதவியாளர் 11,600 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,000 20,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 40,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். மடப்பள்ளி அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். காவலர் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன், ஸோ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதிகபட்சம் 40,000 சேலரி, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 இது மாதிரி வந்து கிடைக்கும். திருவழகு அப்படிங்கிற கேட்டகரி, தமிழில் வந்து எழுத தெரிஞ்சிருந்தால் போதும். டோட்டலாக 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவும் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயம், வியாசர்பாடி, சென்னையிலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 19/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் கவர் மறக்காமல் நீங்கள் வாங்கி அதையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.